ஹாய், வியட்நாமில் எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் இருக்குது. அதாவது அங்கே கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு தட் நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளான் பண்ணிக்கலாம். 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2023 டிசம்பரில் தேர் இம்ப்ளிமெண்டிங் அ நியூ லா, அதாவது எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் லா. அந்த லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா தேர் ஆடிங் அ நியூ லைக் என்எம்சி, நம்ம இந்தியாவில் இருக்கிற என்எம்சி மாதிரி அங்கே வியட்நாம் என்எம்சின்னு ஒன்று கொண்டு வராங்க. அவங்களோட டியூட்டிஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து லைசன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2027க்கு அப்புறம் முடிக்கிற எல்லாருக்கும் தே ஹேவ் அ லைசன்சிங் எக்ஸாம். ஸோ லைசன்சிங் எக்ஸாம் போது அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவான்னு சொல்லி தேர் கிவன் லிஸ்ட். அதுதான் உங்களோட 3rd பாயிண்ட். ஸோ அந்த லிஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது முக்கியமானது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தே ஹேவ் டு கோ ஃபார் 1 இயர் இன்டர்ன்ஷிப். 1 இயர் இன்டர்ன்ஷிப் எக்ஸாம் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருந்தா தான் நீங்கள் அந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது குட் நியூஸ். ஏன்னா என்எம்சி கேட்குறதும் அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் இல்லாமல் அது ஒரே இதில் முடிஞ்சிடும். ஆனால் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது 2031 இந்த லா இம்ப்ளிமெண்ட் வருது. அதாவது லைசன்ஸ் வாங்கும் போது இந்த டாக்டர் யாரெல்லாம் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு வியட்நாம் லாங்குவேஜ் சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. ஸோ வியட்நாமில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வியட்நாம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ தட் நீங்கள் கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.